அனைவருக்கும் வணக்கம். பாமகவுடைய இந்த வன்னியர் சங்க மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த யூடியூப் தளங்களில் காசுக்காகவும் எலும்பு துண்டுக்காகவும் சில மீடியாக்கள் பேசிக்கிட்டு வராங்க. அவங்களெல்லாம் பற்றி நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ தெளிவாக போட்டாச்சு. வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதெல்லாம் தாண்டி இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். நானும் திருமாவளவன் அண்ணனை பற்றி பேசக்கூடாது, கடந்து போயிடணும்னு தான் சில காணொலிகள் பண்ணாமலே தவிர்க்கிறேன். ஆனால் அவராக வாண்டடாக வண்டியில் ஏறுறாரு. அப்புறம் கமெண்டில் இந்த சீட்டாஸ் எல்லாம் நம்மளை கடிச்சு வைக்கிறாங்க. சரி, இப்போ அவர் என்ன அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்க. கல்லெடுத்து அடியுங்கள், மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று. திருமாவளவன் சொல்கிறா போல அன்புமணி அவர்களோ இல்லை ராமதாஸ் அவர்களோ அந்த சமூகத்தினரை தவறாக வழி நடத்தலை. யாரையும் கல்லெத்தடி, யாரையும் வெட்டுக்குத்துக்கு போ, சண்டைக்கு போ, இல்லை குடிசையை கொடுத்து இப்படிலாம் அவர் சொல்லவே கிடையாது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த வார்த்தையை எதுக்கு அங்கே பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இந்த இரண்டு சமூகத்துக்கும் இடையில் ஒரு இணக்கம் உருவாகக்கூடாதுன்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அதை தான் தொடர்ந்து அவர் செய்கிறார். இப்போ அதனால தான் இந்த கருத்து எப்போது இந்த வன்னியர் சங்க மாநாட்டினுடைய இந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத இந்த கருத்தை அவர் தெரிவிக்கிறார். சரி, நம்ம திருமாவளவனை பார்த்து கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் அந்த சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறாருன்னு சொல்கிற திருமாவளவன் அவர்கள் கடந்த காலத்தில் பேசின சில காணொலிகள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வன்னியர் சமூக பெண்களை எந்த அளவுக்கு இழிவாக பேசியிருப்பார் அப்படிங்கிறதும், அந்த சரக்கு மிடுக்கு அப்படிங்கிற அந்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். பலாயிரக்கணக்கான மதிப்புள்ள சென்ட் அடிச்சுக்கிறான், இவ்வளவு அடிச்சு அவனை திரும்பி பார்க்கணும். ஆனா ஏழை குடும்பத்தில் பிறந்த, தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த சக்கிலியன பல்லன பறையன அவன் திரும்பி பார்க்கறான்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்க உங்க ரட்சணை எவ்வளவு கேடுவிட்ட ரட்சணை என்று புரிந்து. இது ஒன்னே போதாதான் உன் லட்சணம் என்னன்னு அந்த பெண்ணே சொல்லுகிறான். ஏன்னா நீ இவ்வளவு இருந்து ஒண்ணுக்கு நாயக்கு இல்ல, உன்கிட்ட ஒரு சரக்கு இல்ல, ஒரு சரக்கு உன்கிட்ட இல்ல. அவன் ஏழையா இருந்தாலும் வறுமையில வாழ்றவனா இருந்தாலும் அவன் சரக்கும் மிடுக்கும் இருக்கு. டெல்லியில் இருந்து கொண்டே தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் பேசின மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுரைகளை வழங்குறாரு. அந்த அளவுக்கு தான் திருமாவளவன் தன்னுடைய தொண்டர்களை வழி நடத்துறாரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த ஒவ்வொரு தொண்டனின் மீதும் குறைந்தது 10 வழக்குகளாவது பதிவாக வேண்டும்னு பேசினவர் திருமாவளவன் தான். ஆனால் அதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினார், அவர் தலைவர் பொறுப்புக்கு கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பேசினார் அப்படின்ற ஒரு காணொலியாக நீங்களே பார்த்துட்டு வாங்க. நீ எதுவும் பண்ணக்கூடாது. என்னோட விருப்பம் என்னென்ன, என் தம்பிகள் மீதோ என் தங்கைகள் மீதோ ஒரே ஒரு வழக்கு கூட வரக்கூடாது அவங்க மேல. அதனால அதுதான் என்னோட நோக்கம். நீங்க நல்லா படிக்கணும், படிச்சு உங்க வீட்டை குடும்பத்தை முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கட்சி. முதல்ல நீங்க படிக்கணும், படிச்சு படிப்பு வேலை உங்க குடும்பம், அதுக்கப்புறம் தான் கட்சி வேலை எல்லாம் பண்ணணும். அதான் என்னுடைய எல்லாமே நல்ல. இப்படி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்களுடைய தொண்டர்களை வழி நடத்துகிறார், அந்த மக்களை நல்வழிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். அதை நம்ம திரும்ப நினைவூட்டணும் அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் நாம் தினமும் நியூஸ் பார்க்குறோம், தினமும் செய்திகள் நம்ம பார்க்குறோம், சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். ஒரே ஒரு நாளைக்காவது திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு குற்றத்தில் அன்றைக்கி மாட்டியிருப்பாங்க. ஒன்று வழிப்பறி செஞ்சிட்டாங்கன்னு வரும், விசிகாவை சார்ந்தவர்கள் கைதுன்னு வரும், இல்லை கள்ளச்சாராயம் காசினத்தில் பிடிபட்டது விசிகாவினர் அப்படின்னு வரும். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்ட பொறுப்பாளரே கள்ள நோட்டு அடிச்சிருந்தார், அந்த நியூஸையும் பார்த்தோம். அவ்வளோ ஏங்க, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி தேதிக்கு கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, 60 வயசு இருக்க ஒரு விசிகா நிர்வாகி ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. இது இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்த நியூஸ். தினமும் ஒரு 10 to 11க்குள்ளே நமக்கு அப்டேட் கிடச்சிருங்க. அதில் முக்கியமாக நம்ம பாலிமர் நியூஸ் இருக்காங்களே, அவங்கள பாராட்டியே ஆகணும். முதல்ல அந்த நியூஸை வெளியே கொண்டு வர்றது அவங்க தான். அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்.
அப்படி தினமும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் சொல்லப்போனால் கள்ளச்சாராயம், கள்ள நோட்டு, இப்படியெல்லாம் தன்னுடைய தொண்டர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு நல்வழிப்படுத்த அவர் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி பாமகவின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, பாமகவின் மீது குற்றச்சாட்டு வச்சாதான் இவர் பொழப்பே ஓடுறதுனால பாமகவின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்களேன். சப்போஸ் விசிகாவினரே தப்பு செஞ்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதை ஒத்துக்கவே மாட்டார். அவங்க செய்யலை, இது வேறு யாரோ செஞ்சாங்க அப்படி நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருமால்பூரில் விசிகாவை சார்ந்த நபர்கள் தான் பாமகவின் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தன் தொண்டர்களை நல்வழிப்படுத்தணும்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய உடன்பிறப்பு, எதையாவது சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்திருக்கணும். ஆனால் அந்த நிகழ்விலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே அவங்க என் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணவர் தான் திருமாவளவன் அவர்கள். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே கும்பகோணத்தில் ஒரு மாநாடு நடக்குது. அன்புமணி அவர்கள் மாநாட்டுக்கு வந்த சிலர் ஏதோ ஒரு தம்பி விசிகாவுடைய கொடிக்கம்பத்தை அதுக்கு உயிரற்ற பொருள் தான், ஏதோ அவங்க உயிராக நினைக்கிற ஒரு பொருள்னு வச்சுக்கங்களேன், அதை சாட்சியதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டார் பார்த்தீங்களா அன்புமணி. இதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. ஆனால் இதே விசிகாவினார கொளுத்தப்பட்ட ஒரு பையன் இறந்து போயிட்டான், ஒருத்தன் ரொம்ப காயப்பட்டுட்டான். இவங்களுக்கு உடனே அவன் எனக்கு சம்மந்தம் கிடையாது, என் கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுனால தான் இன்னும் நிறைய குற்றங்கள் இந்த இடத்துல அரங்கறதுக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி, நீங்கள் பிரச்சனை நடந்ததுன்னா எளியவர்களின் பக்கம் நிற்கணும், எளியவர்களின் பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். எளியவர்களின் பக்கம் நில்லுங்க, ஆனால் எந்தெந்த விஷயத்துக்கு நிற்கணுமோ நில்லுங்க. வேங்கை வயல் பிரச்சனைக்கு நீங்கள் நில்லுங்க, அதில் தப்பே கிடையாது. கள்ளக்குறிச்சியில் 60 பேர் 65 பேர் இறந்து போன பட்டியலின மக்களுக்காக எளியவர்கள் பக்கம் நில்லுங்க, தப்பே கிடையாது. அதுபோல் நாங்குநேரியில் தாக்கப்பட்ட செல்லதுரைக்காக எப்போவுமே நிற்கணும், நில்லுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எளியவர்கள் பக்கம் நில்லுங்க, நாங்களும் கூட நிற்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வக்காலத்து வாங்க போய் மீண்டும் மீண்டும் அவங்கள நல்லா ஊக்குவிக்கிறீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. முதல் முறையாக அவர் இன்னொரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எப்போதும் அவர்கள் அந்த மாதிரி கருத்து பேசியதில்லை. காட்டுகிற அக்கறைக்கு அல்லது கரிசனத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாமக பட்டியலின சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கேட்குறாங்களா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அப்பட்டமான பொய்ன்னு இந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியும்? ஆனால் நீங்கள் மறைக்கிறீங்க தலைவரை. என்ன அப்படின்னா, மத்திய அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மருத்துவ படிப்பில் தனி இடஒதுக்கீடுன்ற ஒன்று இல்லவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் வன்னியர்களுக்காக கேட்கல, இல்லை இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அந்த மருத்துவ படிப்பில் இடம் கேட்கல. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்ட ஒரே தலைவன், அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த தலைவன் அன்புமணி ராமதாஸ். அதுக்கு பாராட்டு விழா நடத்ததே தாங்கள் தான் என்பதை மறந்துவிட்டீர்கள். அது மட்டும் இல்லை, பாமக ஆரம்பிக்கும் போதே பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். அனைத்து தரப்பு மக்களையும் அளவுங்க, எவ்வளோ பேர் என்னென்ன அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்காங்கன்னு அவங்கள அளவிடுங்க அப்படின்னு சொல்லி அன்னிலேருந்து குரல் கொடுக்குறாங்க. அதில் பட்டியலின சமூகம் ஒன்று. இன்றைக்கி பாமக பட்டியலின சமூகத்துக்கு கேட்குறது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இது முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற கதை. ஏன்னா நீங்களே அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு பாராட்டுவே வச்சுருக்கீங்க. யாருக்கு? அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயோ அவங்க கேட்குறது ஆச்சரியமாக இருக்குன்னு. முதல்ல ஒரு நாளைக்காவது இந்த பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஊமை ஜனங்களாக இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பற்றி ஒரு நாளாவது பேசியிருக்கீங்களா? எதுக்கு? ஆனால் விழுப்புரத்துலேயும் சிதம்பரத்துலேயும் அவங்க ஓட்டை மட்டும் வாங்கி நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்துக்கு போகணும், உங்களோட கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். ஆனால் இந்த வன்னிய மக்களுக்காக ஒரு நாளாவது கேட்டுங்களா? அவங்களாவது கேட்குறாங்க, எங்களுக்கு பட்டியலின மக்களுக்கும் கொடுங்க, வன்னியர் மக்களுக்கும் கொடுங்க, இருக்கிற இதர சாதிகளுக்கும் அளவெடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த தொகுதியில், சிதம்பரம் தொகுதியில் நின்று வன்னியர்களோட வாக்கை வாங்கி இன்றைக்கி பாராளுமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்க நீங்கள் அந்த மக்களுக்காவது சட்டமன்றத்தில் இல்லை வெளியிலையோ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருங்க அப்படின்னு உங்கள் வாயால் சொல்ல முடியுதா? ஏன் தெரியுமா? அந்த மக்கள் மீது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது. அந்த வன்மம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்காக நீங்கள் பேச முடியல. ஆனால் பாமகவினருக்கு அந்த மாதிரியான ஒரு வன்மம் கிடையாது. அதனால தான்
பட்டியலின மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதை கூட புரிஞ்சிக்க தெரியாத தலைவராக இருப்பீங்கன்னு எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லை, இந்த பட்டியலின மக்களையும் நீண்ட நாட்களுக்கு உங்களால் ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கும் விஷயங்கள் தெரிய வரும். அவங்களுக்கு பாமக ஒரு எதிரான கட்சி இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே வராங்க. இதுதான் உங்களுடைய கட்சிக்கு ஆபத்துன்னு நினச்சி நீங்கள் அதை உடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபடாது. மீண்டும் மீண்டும் நான் திருமாவளவனுக்கு திரும்பவும் வைக்கிற கோரிக்கை, கடந்த காணொலி எல்லா காணொலியும் வைக்கிற ஒரே கோரிக்கை, இந்த இருபெரும் சமூகங்கள் தமிழ்நாட்டில் இணைந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த தமிழ்நாடே அடையும்.